வாவ், அழகா இருக்குல்ல? என்னோட சின்ன பையன் தான் இந்த வருஷம் நம்பர் 1 வந்திருக்கான். ரொம்ப குறும்புக்கார பையன். சார், எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இது டைரக்டரோட ஸ்மார்ட் போன் ஸ்டாண்ட் பை ஸ்கிரீனா? இத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட ஃபேமிலிய போட்டோ எடுத்திருக்கேன் பாரு. ஆஹா, சூப்பரா இருக்கு சார். இதே மாதிரி போட்டோ எடுக்க எனக்கும் ஆசையா இருக்கு. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? அதுல என்ன சந்தேகம்? சீனியர், இந்த மாதிரி நீங்க ஏதாவது போட்டோ எடுத்திருக்கீங்களா? ஆ? நானா? இது பாருங்க, இந்த நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். காவாகுச்சி, நான் அடுத்த தடவை உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன? சரி. எங்க கூட நீங்களும் வரலாம். இல்ல நாளா வரல. ஆ? ஸ்டாண்ட் பை ஸ்கிரீனா? ஆமா, ஸ்டாண்ட் பை ஸ்கிரீன்ல ஃபேமிலி போட்டோவை நான் வச்சாகணும். அப்பா, ஸ்டாண்ட் பை ஸ்கிரீன்னா என்ன அர்த்தம்ப்பா? அது ஸ்டாண்ட் பை ஸ்கிரீன். ஸ்மார்ட் போன்ல வால்பேப்பரா வைப்பாங்க. ஓ, அப்படியா? அதை என்கிட்ட கொடு, கொடு ஷின்சான், கொடு. அவ்வளவுதான். என்னாச்சு? என்ன பிரச்சனை? போனை என்கிட்ட காட்டு. அப்பாவோட பெர்மிஷன் இல்லாம அவரோட போனை நீ நோண்ட கூடாது. இந்தாங்க ஹாரி. ரொம்ப நன்றி மிட்சி. இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு என்ன திடீர்னு ஸ்கிரீன்ல ஃபேமிலி போட்டோ வைக்கணும்னு சொல்றீங்க? அதுவா, ஃபேமிலி போட்டோ வச்சா என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்ப ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாமாமா? இல்ல நான் வரல. ஷின்சன் ஹீமா வரி கூட நீங்க போட்டோ எடுத்துக்கங்க. மிட்சி, அம்மா, போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, பயங்கரமா போஸ் கொடுக்குறீங்க. அது வந்து இவளையே எடுத்துக்கிட்டு இருந்தா மெமரி கார்டு தீந்துரும் போல என்ன இருக்கே. சொன்னீங்க? இல்ல, ஹீமா வரைய போட்டோ எடுக்கலாம்னு சொன்னேன். அவ இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன். ஹீமா ரொம்ப அழகா இருக்கால? ஆமா, இந்த Dress நீ எப்ப வாங்குன? இத வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆனா இது நாள் வரைக்கும் போட்டு விடவே இல்ல. அதான் இன்னைக்கு போட்டு விட்டேன். ஓகே, நீ ரெடியா? அப்பா, முதல்ல என்ன போட்டோ எடுங்கப்பா. ஆ? நானும் இந்த Dress வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் போடுறேன். எப்படி இருக்கு சொல்லுங்க. இத நீ எங்க இருந்து வாங்குன ஷின்சான்? சாட்டர் கோகனட்ல இத டிஸ்கவுண்ட்ல போட்டிருந்தாங்க. அது சரி. ஹீமாவாரி கூட சேர்த்து என்னையும் போட்டோ எடுங்க. ஷின்சான், போட்டோ பார்க்க நல்லாவே இல்ல. அந்த மஷ்ரூம் தொப்பிய கழட்டு. எதுக்கு? அது பார்க்க அழகா தானே இருக்கு. அழகாலாம் இல்ல. என்னோட ஃபேமிலி போட்டோ எந்த மாதிரி இருக்கணும்னா எல்லாரும் பார்த்து அசந்து போயிடணும். என் போனோட ஸ்கிரீனுக்கு புது பொலிவையே கொடுக்கணும். ஷப்பா, பசங்களோட சந்தோஷத்தை அப்பாங்க எப்பதான் புரிஞ்சுப்பாங்களோ தெரியல. இத கழட்டணும், அவ்வளவுதானே? ஷின்சான், விளையாடாம தயவு செஞ்சு அந்த மஷ்ரூம கழட். இவன் அந்த மஷ்ரூம கழட்ட வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுவேன் போல இருக்கே. இப்பவாவது கழட்டினானே. இவங்கள நல்ல விதமா போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டான் போல இருக்கு. ஓகே, நீங்க பிளாக்ஸ் விளையாடுங்க, நான் அப்படியே போட்டோ எடுக்கிறேன். அப்படிதான், அதேதான். இப்ப நான் இந்த ஆங்கிள் இருந்து எடுக்கிறேன். ஆஹா, இவ எங்க கிளம்பிட்டா? ஹேமாவாரி, அம்மாவை பாரு, இங்க பாரு. சீக்கிரம் எடுங்க. ஓகே, திரும்பிட்டாங்களே. ஷீரோ, அப்பா, நீங்க ஷீரோவையும் சேர்த்து எடுங்களேன். ஏன்னா ஷீரோவும் நம்ம குடும்பத்துல ஒண்ணுதானப்பா. சரி, அதையும் எடுக்கிறேன். ஷீரோ, உனக்கு இதை சாப்பிட நான் அப்புறம் தரேன். கொஞ்சம் அமைதியா இரு. எந்த போட்டோவுமே சரியா வரலையே. ஆமாங்க. ஓகே, வெதர் சூப்பரா இருக்கு. நாம வெளியே போய் போட்டோ எடுக்கலாம், வாங்க. என்ன, வெளியில எடுக்க போறீங்களா? ஆமா, வெளியே எடுத்தோம்னா அந்த போட்டோ நல்லா லைவா வரும். ஷின்சான், சீக்கிரம் வந்து அம்மா பக்கத்துல நில்லு. என் அன்பு தாயே, சீக்கிரம் போட்டோ எடுங்க. சரி சரி, எடுக்கிறேன். ஆமா, என்னங்க இது? இதுவா? இதோட பேரு தான் செல்ஃபி ஸ்டிக். எந்த மாதிரியான ஸ்டிக் அது? இந்த செல்ஃபி ஸ்டிக்க வச்சு தூரத்துல இருந்து நம்மள நாமளே போட்டோ எடுத்துக்க முடியும். போட்டோ எடுக்கிறதுக்குன்னு வேற ஆள் தேவையே இல்ல. உங்களுக்கு இது வேணுமா? கொடுத்தா நல்லாதான் இருக்கும். இத நிறைய பேர் யூஸ் பண்ணி நானும் பாத்திருக்கேங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, போட்டோ எடுக்கலாம். அப்பா, அது என்கிட்ட கொடுங்க, நான் தான் போட்டோ எடுப்பேன். சரி சரி, நீயே எடு.
ஓகே இப்போ போட்டோ எடுப்போம். ஷின்சான் இங்க வா, வந்து கேமராவை பாரு. ஓகே. எல்லாரும் சீஸ்னு சொல்லுங்க. Cheese. சாரி இது ஒழுங்கா செட் ஆகல போல இருக்கு. இப்ப கரெக்டா எடுக்கிறேன். சீஸ்னு சொல்லுங்க. சீஸ். இது வேலைக்கே ஆகாது போல இருக்கு. இத கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இது என் ஸ்மார்ட் போனோட செட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? நீங்க ஒன்னா ஃபேமிலி போட்டோ எடுப்பீங்கன்னு நினைச்சேன். சரி விடுங்க. இவங்களே நம்மள போட்டோ எடுக்கலாம்ல. அச்சோ, ஹேமாவரி தூங்க போறா. அங்க பாருங்க, சூரியன் வேற மறைஞ்சிட்டு இருக்குப்பா. ஆமா ஷின்சான், இதுதான் கடைசி வாய்ப்பு. ஓகே, சன்செட்டுக்கு முன்னாடி நின்னு நாம ஃபேமிலி போட்டோவை எடுத்துக்குவோம். சரி ஹேமாவரி, தூங்கறதெல்லாம் எழுந்துரு. அப்பா சீக்கிரம் எடுங்க, சூரியன் மறைய போகுது. எடுத்துடுறேன். சூரியனையும் கவர் பண்ணணும், உங்களையும் கவர் பண்ணணும். இங்க இருந்து எடுத்து பாக்குறேன். ஓகே, நீங்க ரெடியா? சீஸ் சொல்லுங்க. Cheese. எடுத்தாச்சு. என்ன எடுத்திருக்கீங்க? வெளிச்சமே இல்ல பாருங்க. இப்படி ஆயிடுச்சே. மறுபடியும் எடுக்கலாம். நான் போன தடவை பிளாஷ செட் பண்ணாம விட்டுட்டேன் போல இருக்கு. போங்க, நல்லா இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் போட்டோ எடுத்தா வேஸ்ட் தான். நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். ஆ? எனக்கும் போர் அடிக்குதுப்பா. ஆ? மொபைல் போனோட வால்பேப்பருக்கு போட்டோ எடுக்கிறது இவ்ளோ கஷ்டமா? ஷின்சான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை என்கிட்ட கொடு. ஸ்கிரீனுக்கு பக்காவா செட் ஆயிருக்குப்பா. ஆ? நான் இதையே என் போன்லயும் வால்பேப்பரா வச்சுக்க போறேன். இல்ல இது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. பாருங்கப்பா, உங்க போட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அவளுக்கு என்ன தெரியும்? விடு. ஓகே ஓகே